அன்பானவர்களே, உன் நேரம் வந்துவிட்டது. நீ இவ்வளவு நாள் காத்திருந்த பதில் இப்போது அருகில் இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் நீ சுமந்த பாரங்களை நான் அறிவேன். நீ நினைத்தாய் என் வாழ்க்கை மாறுமா என்று. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல வருவது இதுதான். உன் காத்திருப்பு முடிவடைகிறது. நீ இழந்ததை விட பெரிய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்குள் வரப்போகிறது. என் அன்பான பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் அமைதியாக்கி விடும். நீ பேசாமல் இருக்கும் பல விஷயங்கள் இருக்கின்றன. உன் மனதில் யாருக்கும் தெரியாத கவலைகள் இருக்கின்றன. மக்கள் உன்னை பார்த்து நீ நல்லா இருக்க, உனக்கு என்ன குறை என்று சொல்லலாம். ஆனால் உன் இதயத்தில் நடந்த போராட்டத்தை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஆனால் நான் அறிவேன். நீ அமைதியாக இருந்த அந்த நேரங்களிலும் உன் உள்ளத்தில் சத்தத்தை நான் கேட்டேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படுவது உன் பாதை முடிந்தது என்பதற்காக அல்ல. அது உனக்கு பொருந்தாத பாதையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவதற்காக. நீ இப்போது புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்த்தால் அது நல்லதுக்காக தான் என்று சொல்லுவாய். நான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் என் கண்களுக்கு மறைந்தது இல்லை. சில நேரங்களில் ஆசீர்வாதம் வருவதற்கு முன் அமைதி இருக்கும். அந்த அமைதிதான் ஒரு புதிய ஆரம்பத்தின் முன் இருக்கும் நேரம். என் பிள்ளையே, நீ தனியாக இல்லை. உன் எதிர்காலம் இன்னும் அழகாக இருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் இதயத்தை தளர விடாதே. நான் உன்னுடன் நடந்து கொண்டிருக்கிறேன். நீ இப்போது பார்க்காத நல்லதை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறேன். அந்த நாள் தூரத்தில் இல்லை. என் அன்பான பிள்ளையே, நீ இன்று சோர்ந்து இருக்கலாம். நான் உனக்கு சொல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நின்று போனது போல தோன்றும். நாம் முன்னேற முயன்றாலும் பாதை தெரியாதது போல இருக்கும். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. நான் உன் நாட்களை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ நடந்த பாதையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அமைதியாக சுமந்த கவலைகளை எனக்கு தெரியாமல் போகவில்லை. நீ மனதில் வைத்திருந்த கனவுகள் என் கண்களில் மறைந்து போகவில்லை. நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த கஷ்டம் என்றும் நிலைத்தது நிற்காது. ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து ஒரு புதிய வாய்ப்பு உன்னை தேடி வரும். நீ தனியாக போராடுகிறாய் என்று நினைத்த நேரத்தில் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன். நான் உன் பாதையின் வழி நடத்துகிறேன். இன்று உன் வாழ்க்கை மெதுவாக நடப்பது போல இருந்தாலும் நாளை அது வேகமாக மாறும். நீ சுமந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும். நீ அமைதியாக வைத்திருந்த ஜெபங்கள் ஒரு நாள் பதிலாக மாறும். இன்று நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்கிறது. என்னை எதிர்த்து வந்த எல்லா தடைகளும் இன்றையிலிருந்து உடைந்து போகிறது. கர்த்தர் எனக்காக வழி திறக்கிறார். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகின்றன. நான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கிறது. இன்று நான் அறிவிக்கிறேன், என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகிறது. என் வீட்டில் ஆசீர்வாதம் பெருகுகிறது. என் வாழ்க்கையில் இருந்த கவலைகள் எல்லாம் கர்த்தரால் மாற்றப்படுகின்றன. நான் பலவீனமானவன் இல்லை. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டார். இன்று நான் அறிவிக்கிறேன், என் கண்ணீர் வீணாக போகவில்லை. கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார். அந்த கண்ணீர் நாளை சாட்சியாக மாறும். என் வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பமாகிறது. நான் இழந்ததை எல்லாம் திரும்ப வருகிறது.
நான் காத்திருந்த பதில் என்னை தேடி வருகிறது. நான் விசுவாசத்தோடு அறிவிக்கிறேன். என் ஆரோக்கியம் கர்த்தரால் காக்கப்படுகிறது. என் வேலை, என் வருமானம், என் எதிர்காலம் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. என்னை தடுக்க வந்த எல்லா சாபங்களும் இன்றிலிருந்து ஆசீர்வாதமாக மாறுகிறது. நான் பயப்பட மாட்டேன். நான் தளர மாட்டேன். ஏனெனில் கர்த்தர் எனக்காக போராடுகிறார். இன்று நான் அறிவிக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் வாழ்க்கை கர்த்தரால் உயர்த்தப்படுகிறது. இன்று தொடங்கி என் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வருகிறது. கர்த்தர் என்னை பெரிய சாட்சியாக மாற்றுவார். என் பிள்ளையே, இப்போது நீ அமைதியாக உட்கார்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறாய். என் வாழ்க்கையில் மாற்றம் வருமா? என் ஜெபங்களுக்கு பதில் வருமா என்று மனதில் கேள்வி இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்ல வருவது ஒன்று: நம்பிக்கை இழக்காதே. இன்று நீ பார்க்கும் தாமதம் உன் வாழ்வின் தோல்வி அல்ல. அது நான் தயார் செய்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் ஆரம்பம். நீ சில கதவுகளை தட்டினாய், அது திறக்கவில்லை. ஆனால் எனக்காக எதுவும் இல்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் மூடிய கதவுகளை உன்னை காப்பாற்றுவதற்காக தான். நீ கேட்டது சிறியது, ஆனால் நான் உனக்காக பெரிய ஆசீர்வாதத்தை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் தான் சில நேரங்களில் நான் உன்னை காத்திருக்க செய்கிறேன். நம்பிக்கை என்பது அனைத்து சரியான இருக்கும் போது மட்டும் அல்ல, எதுவும் சரியாக இல்லாத நேரத்திலும் என்னை நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கை. நீ இன்று சிறிய நம்பிக்கையோடு என்னை அழைத்தாலும் அது என்னை மிகவும் முக்கியம். ஒரு சிறிய விளக்கு இருட்டான அறையை ஒளியால் நிரப்புவது போல உன் சிறிய நம்பிக்கை கூட உன் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நீ தனியாக இல்லை. நீ கடந்த பாதையில் நான் உன்னோடு நடந்து கொண்டிருக்கிறேன். நீ விழுந்த நாட்களையும் நான் பார்த்தேன். நீ அமைதியாக அழுத இரவுகளையும் நான் கேட்டேன். அதனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன், உன் நம்பிக்கையை பிடித்துக்கொள். ஏனெனில் நீ நம்பிக்கை வைத்த இடத்தில் நான் அதிசயம் செய்ய போகிறேன். இன்று தெரியாமல் இருக்கும் உன் வாழ்க்கையின் பதில்கள் விரைவில் வெளிச்சமாகும். நீ தொடர்ந்து நம்பு, நான் உன்னை விட்டு போகவில்லை. ஆசீர்வாத ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, அவர்களின் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும்படி தயவு செய்யும். இன்று வரை அவர்கள் சந்தித்த எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, அவர்களின் இதயத்தில் இருக்கும் துக்கத்தை நீக்குங்கள். அவர்களின் மனதில் இருக்கும் பயத்தை அகற்றுங்கள். உங்கள் சமாதானத்தால் அவர்களை நிரப்புங்கள். இந்த ஜெபத்தை கேட்கும் குடும்பங்களில் உங்கள் ஆசீர்வாதம் பொழியட்டும். அவர்களின் வீட்டில் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கட்டும். கர்த்தாவே, அவர்களின் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகளை நீங்கள் திறந்து வையுங்கள். நீங்கள் திறக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. அவர்கள் காத்திருந்த பதிலை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதத்தை அவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கள். கர்த்தாவே, அவர்களின் உடல் நலத்தை ஆசீர்வதியுங்கள். நோய்களிலிருந்து அவர்களை காக்குங்கள். உங்கள் குணமாக்கும் சக்தி அவர்களை தொடட்டும். அவர்களின் வேலை, அவர்களின் வருமானம், அவர்களின் எதிர்காலம் அனைத்தையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள். கர்த்தாவே, இன்று வரை அவர்கள் சிந்திய கண்ணீரை நீங்கள் பார்த்திருக்கிறீர். அந்த கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுங்கள்.
இன்று முதல் அவர்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் வரட்டும். புதிய வாய்ப்புகள் திறக்கட்டும். நல்ல செய்திகள் அவர்களை தேடி வரட்டும். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கை சாட்சியாக மாறட்டும். அவர்களின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த அனைத்தையும் எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காகவே தேவன் அனுப்பிய செய்தி என்று நம்புங்கள். இப்போது ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு ஆமென் என்று கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற அதிசயத்துக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர், உதவி தேவைப்படுகிற யாருக்காவது சென்று சேர வேண்டும். அதனால் ஷேர் செய்ய மறக்காதீர்கள். இந்த மாதிரி இயேசு பேசும் ஆறுதல் வார்த்தைகள், ஜெபங்கள், ஆசீர்வாத செய்திகள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்தி வரப்போகிறது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.